ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ரிச் ஃபுட். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா வெஜ் ஸ்ப்ரிங் ரோல். ஸோ வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக நம்ம பேக்கரியில் தான் வாங்கி சாப்பிடுவோம். இதை வீட்டில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 சின்ன கேரட்டை பொடிசாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 பீன்ஸை பொடிசாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா காய்கறிகள்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை ஆயிரும்ல, அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு இதோட பச்சை வாசனம் கொஞ்சம் போகணும். அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்சமாக வேக விடுவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா அந்த பச்சை வாசனெல்லாம் எல்லாமே இருக்காது, தண்ணியும் ட்ரையாக இருக்கும். இதில் நம்ம 2 பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ வேக வச்சதை நல்லா மசித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம். பிகாஸ் இந்த உருளைக்கிழங்கோட ஸ்மெல்லும் மாறணும், அந்த வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் ஆகணும் அந்த உருளைக்கிழங்கு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இது நல்லா ஆறட்டும். நம்ம அடுத்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக ஷீட் எப்படி பண்ணலான்ட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட். ஸோ இந்த ஐட்டத்தை நல்லா வாட்டரை வச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட் பண்ணுறப்பே தெரிஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி கூட வந்துடும். பார்த்தீங்களா, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த மாவை நம்ம எடுத்து வச்சுருவோம் தனியாக. ஸோ மீதி மாவில் தான் நம்ம அந்த ஷீட் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேன் வச்சுட்டு லைட்டாக எண்ணெயை தேய்ச்சிட்டு அதில் ஒரு ப்ரஷ்ஷில் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தோசை இது பண்ணுற ஒரு கம்பி மாதிரி வச்சு துணியை வச்சு கட்டி வச்சுக்கோங்களே, அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரஷ் மாதிரி எதாவது வச்சுட்டு இந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா
உங்களுக்கு அதில் ஒட்டிக்கும். ஸோ திப்பி திப்பியாக ஆகாமல் நீங்கள் வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு அந்த மாவை வந்து தேய்க்கணும். ஒரு ஓட்டை கூட இருக்கக்கூடாது. ஒரு லைட்டாக சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கலாம், பட் ரொம்ப ஓட்டை இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அதில் சீஸ்லாம் வைக்க போகிறோம், அதில் மெல்ட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் சீஸ் வைக்கலை அப்படின்னா ஓரளவுக்கு ஓட்டை இருந்தாலும் நோ ப்ராப்ளம். பட் சீஸிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக எந்த ஹோலும் இருக்கக்கூடாது. நீங்கள் நல்ல மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே அந்த ஹோல்லாம் மறைஞ்சிடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா இப்படி கையிலே எடுக்க வந்துடும் இந்த ஷீட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஷீட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் மசாலா தனியாகவும் கொஞ்சம் சீஸும் எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மல் சீஸ் தான், நீங்கள் கடையில் கிடைக்கிற சீஸ் தான், மொசரல்லா சீஸ்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஷீட்டில் ஒரு ஷீட் எடுத்து வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் மசாலா வச்சுட்டு நான் எப்படி பண்ணுறேனோ அப்படி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரோலிங் ஷீட் வந்து ஈஸியாக மடக்க வரும். ஸோ கொஞ்சமாக சீஸ் அதில் எடுத்து வச்சுட்டு சுற்றிலும் வந்து நம்ம 1/4 கப் மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மாவு தான் இது. ஸோ இதில் ப்ரஷ் அந்த மாவை எடுத்து ஓரத்துலலாம் ப்ரஷ் பண்ணி விடுங்க, ஏன்னா ஒட்டுறதுக்கு தான் இந்த மாவு. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு ஒரு ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறத இப்படி மடக்கி விட்டுட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷீட்டு வந்து நல்லா சூப்பராக வந்துடும். இப்படி மடக்கிறப்ப கார்னர்லலாம் உங்களுக்கு இப்படி ரோல் பண்ணுறப்ப சில இது ஓரத்தில் எடுத்துக்கிச்சின்னா நீங்கள் அந்த சைடு இந்த எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஒட்டிக்கும். கொஞ்சம் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்குள்ளே அதெல்லாம் காஞ்சிடும். இந்த மாதிரி ரோல் வந்து நம்ம எல்லா ஷீட்லேயும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். பொரிக்கிறதுக்கு தேவைக்கு தக்கன எண்ணெயை ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க ஸ்ப்ரிங் ரோலை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ திருப்பி விடுங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து செஞ்சு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் 1 வீக் வரைக்கும் இது கெட்டு போகாது. நீங்கள் பசங்களுக்கோ இல்லை வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கோ டக்குன்னு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். இது ஒரு தடவை பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ஒரு வாரத்துக்கு வரைக்கும் இருக்கும்ல. ஸோ நீங்கள் டக்குன்னு வந்து பசங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் சீஸிலாம் இருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட் வந்துட்டு. நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு பண்ணி கொடுங்க, ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த சீஸிலாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து மெல்ட் ஆகிருக்கும் பாருங்கள். இதை வந்து நீங்கள் சாஸோடு உங்கள் பசங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப எம்மியாக இருக்கும்.